மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. நிறைய டிஷ்ஷஸ் அம்மா மாதிரி வரதில்லை. ஒரு எறா தொக்கு செஞ்சாங்கன்னா நாட்டு அவரைக்கா அது போட்டு ஒரு தொக்கு செய்வாங்க. நான் வாங்கி செஞ்சால் அந்த டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எச்ச விழுவும். அந்த காலத்தில் வந்து அம்மாவை பார்த்தீங்கன்னா பொறுமையாக செஞ்சாங்க. செய்யறதே வந்து கீழே தலையில் உட்காந்து தான் செய்வாங்க. மட்டன் சுக்கா செய்வாங்க. மட்டன் செஞ்சு முந்திரி பருப்பு போடுவாங்க. அந்த வெங்காயம் தக்காளியில் வதக்கி அந்த மட்டனை போட்டு முந்திரி பருப்பு போட்டு செய்யும்போது அது சாதத்தில் போட்டு பஞ்சு சாப்பிட்டு அவனை எப்படி டேஸ்ட் இருக்குதுங்களா? அது இந்த ரியாலிட்டி ஷோ இன்னைக்கு ஒரு பாப்புலாரிட்டி எங்கே போனாலும் வரவேற்பு இருக்குது அப்படின்றது. குக் வித் கோமாளி ஷோ உள்ளே போயாச்சு அப்படின்னாவே எனக்கு வந்து என் வயசு வந்து 18 ஆகிடும். அவங்களோட டான்ஸ் ஆடுறது, அவங்களோட பாடுறது, கேட்குறது, விளையாடுறது எல்லாமே வந்து ரொம்ப என்சுவாக இருக்கும். அவங்களோட வயசுக்கு நானும் போயிட்டேன். என்ன தான் இருந்தாலும் சரி, கால் வலியாக இருந்தால், கால் வலி நிறைய இருக்குது இருந்தால் கூட அங்கே போய் டான்ஸ் ஆடுவேன். மக்கள் லைக் பண்ணாங்க. அது எப்படி அந்த கிண்டல் கேலி இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது வெரி நாட்டி பாய் அவர் சொல்லும்போது அவர் நக்கல் பேர் வழியாச்சு. ரொம்ப நாட்டி பாய் நான். அந்த ஜேர்னியில் சில பேர் பற்றி எனக்கு சொல்லுங்களேன். போய் ஆல்மோஸ்ட் என் பையன் மாதிரி அவன் அப்பாங்க சொல்ல ஆரம்பித்தான். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக அப்பா தான் கொடுத்தேன். யாருமே வந்து சார் கூப்பிடுறதில்ல. என்னோட மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்பா தான். யார் அப்பா விடாமல் ரொம்ப நோண்டிகிட்டே இருக்கிறது வேணும்னே? புகழ் தான் நோண்டிகிட்டே இருப்பான். அப்பா அப்பா எப்போ குழந்தை பேருக்கு போதுமா. ஆனால் நானும் பட்டன் சொன்னேன்னா சூப்பருங்க. அந்த காம்பினேஷன் வாய்ப்பே இல்லை. அவன் எது சொன்னா ரைட், நான் எது சொன்னா ஓகே. ரெண்டு பேரும் ஓகே. ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருந்துச்சு. வருத்தம் உண்டா? சரி சரி. ஐயா எனக்கு யாருமே எனிமி இல்லைங்க. யார் கூடி சண்டை வந்தது? வீட்லேயே போட மாட்டேன். எப்படி சமாளி? வீட்டில் போட்டாவே அடுத்த வேலை சோறு கிடைக்காது. உங்களுக்கே சோறு கிடைக்காது. ஆமாம், நான் வெளியில் போய் சாப்பிட்றேன். நீங்கள் இப்போ செஞ்சு தந்ததில் ரொம்ப அட்மையர் ஆகி பயங்கரமாக விஷ் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கா இருக்கும்? மேடம் ஜெயலலிதா பச்சை மிளகா அல்வா கொடுத்தார். பச்சை மிளகா அல்வா. உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இந்த பர்சன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு ஆசை? எனக்கு 2 பேரும் கொடுக்கணும்னு ஆசை. ஒன்று வந்து விஜய், எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேசிக்காகவே எனக்கு விஜய் ஆட்டிடியூட் பிடிக்கும். எனக்கு ரெண்டாவது வந்து அஜித். எனக்கு அஜித் பிடிச்ச காரணமே அந்த பெப்பர் சால்ட் ஹேர் ஸ்டைல், தாடி அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இந்த விஷயத்த நான் இன்றைக்கி முயற்சி பண்ண வரவே மாட்டேங்குது அப்படின்னு சாருக்கே வராத ஒரு விஷயம் நிறைய இருக்குது. அதாவது இது எப்படின்னா கைப்பக்குவம்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் இருந்து அம்மா பார்த்தீங்கன்னா பொறுமையாக செஞ்சாங்க. செய்கிறதே வந்து கீழே தலையில் உட்காந்து தான் செய்வாங்க. இப்போ தலையில் உட்கார முடியுதில்லை. நம்ம வந்து ஏதாவது கட்புட் பாயில் சொல்லி ஓடிடுறோம். நிறைய டிஷ்ஷஸ் அம்மா மாதிரி வரதில்லை. ஒரு எறா தொக்கு செஞ்சாங்கன்னா, அதாவது சின்ன எறா அவரைக்காய், நாட்டு அவரைக்காய் அது போட்டு ஒரு தொக்கு செய்வாங்க. அந்த எறா அவரைக்காய் தொக்கு இல்லவே இல்லை. நான் வாங்கி செஞ்சால் அந்த டேஸ்ட் வருது. அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எச்ச விழுவும். அந்த இதில் மட்டன் சுக்கா செய்வாங்க. மட்டனில் செஞ்சு முந்திரி பருப்பு போடுவாங்க. அந்த வெங்காயம் தக்காளியில் வதக்கி அந்த மட்டனை போட்டு முந்திரி பருப்பு போட்டு செய்யும்போது அது சாதத்தில் போட்டு பஞ்சு சாப்பிட்டு அவனை எப்படி டேஸ்ட் இருக்குதுங்களா? அது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு அதெல்லாம் வந்து இப்போ வரதில்லை. நம்ம ஒன்று குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் மாறிடுச்சு. அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் எல்லாமே மாறிடுச்சு. அந்த இப்போ அப்போ இருந்த குவாலிட்டிக்கும் இப்போ இந்த குவாலிட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ட்ரை பண்ணால் கூட என்ன தான் இருந்தாலும் எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, எங்கள் மாமியார் அந்த டேஸ்ட் வரவே இல்லை. வாய்ப்பே இல்லை. அது அதை ஒத்துக்கும் போது ஒரு நெருடல் அப்படி ஒத்துக்குன்னா ஆகணும். வேறு வழி இல்லையே. அதான உண்மை. நீங்கள் உண்மையாக சொன்னீங்க, உண்மையாக சொல்கிறேன் நான். எனக்கு நாங்கள் ஷெஃப்பை வந்து எப்போவுமே ஒரு ஹாப்பி ஃபேஸ், ஒரு எனர்ஜி மேன் அப்படியே பார்த்து பழகிட்டோம். அந்த ஃபேஸையும் பேசிடலான்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் நிறைய அந்த ரியாலிட்டி ஷோ இன்றைக்கி ஒரு பாப்புலாரிட்டி எங்கே போனாலும் ஒரு 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 வரவேற்பு இருக்குது அப்படின்றது. அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? அது வேறு ஜேர்னிங்க. நானும் 18 வயசு தான். இப்போது எனக்கு 18 வயசு தான். அந்த இடத்துல உள்ளே போயாச்சு அப்படின்னா, குக் வித் கோமாளி ஷோ உள்ளே போயாச்சு அப்படின்னாவே எனக்கு வந்து என் வயசு வந்து 18 ஆகிடும். அவங்களோட டான்ஸ் ஆடுறது, அவங்களோட பாடுறது, கேட்குறது, விளையாடுறது எல்லாமே வந்து ரொம்ப என்சுவாக இருக்கும். காலைல 8 மணிக்கு ஆரம்பித்தோம். அது ஈவன் நைட்டு வரலும் ஒரு 2 மணி வரலும் ஷோ போகும். தெரியவே தெரியாது. சாப்பாடுக்கு பதிலாக கவலைப்படுறதே இல்லை. அந்த கும்பலோடு போய் தான் நம்மளும் ஜாயின் பண்ணுறோம். நம்ம வந்து சரி வேணாம் அதெல்லாம் போவானான்னு நினச்சா இந்த அளவுக்கு வந்திருக்காது. அவங்களோட வயசுக்கு நானும் போயிட்டு புகழ் ஆகட்டும், சிவாங்கி ஆகட்டும் அவ்வளோ ஜாலியாக இருந்தது. பற்றிட்டு தான் நிறைய குக் வித் கோமாளினாவே எனக்கு வந்து என்ன தான் இருந்தாலும் சரி, கால் வலியாக இருந்தால், கால் வலி நிறைய இருக்குது இருந்தால் கூட அங்கே போய் டான்ஸ் ஆடுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு நல்ல வைப்பு, நல்ல ஜோன். அதனால எங்களுக்கு அது தெரியல. சாருக்கு வந்து கால் வலி இருக்கும்.
அந்த அளவுக்கு வலி இப்போ கூட இது எழுந்து சரி நடக்குது, அந்த அளவுக்கு வலி இருக்குது. இருந்தாலும் அந்த குக் வித் கோமாளியில் பசங்களோட சேர்ந்து மக்கள் லைக் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடிட்டு ஜாலியாக பாடிட்டு ஆடிட்டு இருக்கிறது. அது இல்லாமல் ஜட்ஜாக இருந்தால் கூட டேஸ்ட் பண்ணும்போது மற்றபடி we also mingle with them. அது எப்படி அந்த கிண்டல் கேலி இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இல்லை அது ஆரம்பத்துல இருந்தே உண்டா? ஆமாம் ஆமாம். ஐயோ அதாவது வெரி நாட்டி பாய். அவர் சொல்லும்போது அவர் நக்கல் பேர் வழியாச்சே. ரொம்ப நாட்டி பாய் நான். அதாவது பட் வி ரியலி என்ஜாய், தரவலி என்ஜாய். எனக்கு இப்போ என்னை பொறுத்தவரைக்கும் ஷூட்டிங் எந்த ஷூட்டிங் இருந்தாலும் நான் நல்லா ஜாலியாக இருப்பேன். அதே மாதிரி வந்து ஐ மேக் தம் எவரிபடி கம்ஃபர்டபுள். அவங்கள வந்து யாருமே வந்து இப்போ கேமராமேன்லாம் வரீங்க நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு எப்படி ஹாப்பி பண்ணுறதுன்னு பார்ப்பேன். அப்போது அந்த எடுத்து நிறைய வரும், நானும் வந்து எடுத்து சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த ஜேர்னியில் சில பேர் பற்றி எனக்கு சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தர் கூட அந்த பழகின விதம், எஸ்பெஷலி புகழ் ஆல்மோஸ்ட் என் பையன் மாதிரி. அவன் அப்பாங் சொல்ல ஆரம்பித்தான், இன்றைக்கி அப்பாங் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக அப்பா தான் கூப்பிடுது. நான் யாருமே வந்து சாரம் கூப்பிடுறதில்ல. என்னோடய மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி அப்பா தான். அப்பா எப்படி இருக்கீங்க, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அவனுக்கு அது தேங்க் பண்ணணும். குரேஷி அவன் ஜாலி டைப். அவன் ஜாலியாக பேசிகிட்டே இருப்பான், நான் ஜாலியாக பேசுவேன். மணிமேகலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். மணிமேகலையும் அப்பா அப்பா அப்பான்னு உயிரோட. சிவாங்கி என் பொண்ணு, அவள் தான் இப்போ கேஷம் அந்த இதில் அவள் பாடுறத நல்லா பாடுவாள். இப்போ பூஜா வந்தால் அவள் நல்லா பண்ணிகிட்டு இருந்தா. அது கோமாளி சைடில் சரத்தும் நல்லா ஜாலியாக இருப்பான். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோமாளி சைடில் இப்போ என்ன செல்வன் சிவா அவெல்லாம் வந்து வேறு லெவலில் இருப்பாங்க. பிறந்தது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது அதான் சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். இல்லை அதாவது யார் அப்பா விடாமல் ரொம்ப நோண்டிகிட்டே இருக்கிறது வேணும்னே புகழ் தான் நோண்டிகிட்டே இருப்பான், சும்மா விட மாட்டானே. ஏதாவது கவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான், ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான். வந்து அப்பா எப்போ குழந்தை பிறகு போதுன்னுவான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நோண்டிக்கிட்டே இருப்பான். நான் சொல்லி தொப்பை இறங்கிடுச்சு இப்போது. எப்பப்போ குழந்தை பிறக்கணும் அதே மாதிரி சொல்லலாம். பட் இன்னமும் வந்து எனக்கு என்னென்னா சீசன் 1லேருந்து யாரெல்லாம் இருக்காங்களோ சீசன் 5 வரலும் ஸ்டில் ஐ எம் டச் வித் தேம். அது வந்து என்ன சொல்கிறீங்க, அந்த இது இருந்துகிட்டே இருக்கும், கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கும், விட மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் இன்வால்வ் ஆகி அந்த ஷோக்கெலாம் பண்ணியிருந்தோம். தேங்க்ஸ் டு விஜய் டிவி ஃபார் தேட். எஸ். இப்போ இந்த ஸ்க்ரீன் அப்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நிறைய இப்போ தெரிஞ்ச முகங்களுடைய பழக்கம், அறிமுகம், செலிப்ரிட்டிஸோட பழகிறது, அந்த மாதிரி வாய்ப்பில் உண்மையாகவே இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக பேசுவாங்க அப்படின்னா யாரெல்லாம் நெருக்கமாக பழகும்? ரீசெண்டாக வந்து பழகிறது வந்து எனக்கு அவ்வளோ தூரம் தெரியாது ஆக்சுவலாக, இது மூலமாக சொல்லுவாங்கன்னு. அவர் அரவிந்த் சாமி, அவர் வந்து டோட்டலாக ஃபுட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஷாக் ஆகிட்டேன் நான். அவங்க டாக்டர் வந்து லண்டனில் ஏதோ படிச்சுட்ருக்காங்க இது. அவர் வந்து எஸ்பெஷலி கான்டினென்டல் ஸ்டைலில் அவர் எனக்கு சொல்கிறாரு இதெல்லாம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஸ்டன் ஆகிட்டேன். அவர் தனியாக கூப்பிட்டு பேசினார் என்கிட்ட, இவ்வளோ தூரம் இன்னைக்கு பண்ணுறீங்க நல்லா இருக்குது. அண்டு நான் சொன்னேன், எப்படி சார் உங்களுக்கு குக்கரி நாலேஜ் நல்லா சமைப்பேன் நானும். அது மாதிரி அவங்க டாக்டர் வந்து இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்க. அவர் டீட்டெயிலாக சொல்லும்போது ஐ ரியலி காட் ஷாக்ட். அது ஒன்று. அவன் கார்த்திக் நல்லா பேசினார். அதாவது நீங்கள் செட்டிநாடு கோச்சில் வேலை பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அந்த சீசன் 5ல் வந்து அவங்க பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்குது. அது எப்படி இன்னும் கேட்கும்போது அதோட அவங்க சொல்கிறாங்களே, இந்த காண்டினென்ட்டில் ஒரு சாஸ் பண்ணுறோம், அவர் அத்துப்படியாக சொல்கிறாரு. யார் அரவிந்த் சார் அப்படியே சொல்கிறாரு. மைதான்றாரு, பாலுன்னாரு, சீஸுனாரு, பட்டருன்னாரு, இதான் ஒயிட் சாஸ் இது போடுங்க சரியாயிடுது அப்படின்றாரு. அந்த அளவுக்கு குக்கிங் நாலேஜ் அவங்களுக்கு இருக்குது. கார்த்திகமாக சார் எனக்கு சாப்பாடு தெரியும், எனக்கு குக்கிங்லாம் தெரியாது, ஆனால் இதெல்லாம் தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி பேர் என்ன, நம்ம சிவா, மிர்ச்சி சிவா, அவனும் வந்து நல்லா பேசுவாப்பில். இவர் பேர் என்ன, இந்த படம் எடுத்தார் காமெடி டைரக்டர் பண்ண, அது வந்து என்னது என்ன படம், அம்மன் மூக்குத்தி, ஆர்ஜே பாலாஜி. பாலாஜி அவர் வந்து சப்ஜெக்டில் நல்லா பேசுனாங்க. அதே மாதிரி இவங்க ராதா வந்து பயங்கரம். மேடம் ராதா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் பயங்கரமாக இருக்குது அவங்களுக்கு. அவங்களும் சொல்கிறாங்க இது மாதிரி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்றதை. நான் ஜட்ஜாக உட்காந்தாங்க பார்க்கும்போது என்னென்னா இது கம்மியாக இருக்குது, இது இப்படி இருக்கலாம்னு சொல்லும்போது இதான் நான் கேட்டேன், என்ன மேடம்னா எனக்கு குக்கிங் நல்லா தெரியும், குக்கிங் நாலேஜ் நிறையா இருக்குது அப்படின்னாங்க. இதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஆனால் நானும் பட்டுன்னு சொன்னேன்னா சூப்பருங்க, அந்த காம்பினேஷன் வாய்ப்பே இல்லை. அவன் எது சொன்னால் ரைட், நான் எது சொன்னால் ஓகே, ரெண்டு பேரும் ஓகே, ரெண்டு பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருந்துச்சு. அதில் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்.
ஸோ அதனால அது வருத்தம் உண்டா சார் இப்போ சேர்ந்து? ஐயா இப்போ நான் டெய்லி பேசுகிறேன். அதில் வருத்தம் ஸ்க்ரீனில் ஜாயின் பண்ணல. மேபி அவங்க இண்டிவிஜுவல் ஒரு ஒப்பீனியனு. பட் எனக்கு ஸ்டில் ஐ டீச் வித் டச் வித்தம். மாதமணி வந்திருக்கா, மாதமணியோட ஜாலியாக இருக்கேன். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு யாருமே எனிமி இல்லைங்க. ஐ வாண்ட் டு பி ஃப்ரெண்ட்லி வித் எவ்ரிபடி. யார் கூடயும் சண்டை வந்தது இல்லை? யார் கூடயும் சண்டை போடவே மாட்டேன். வீட்லேயே போட மாட்டேன். எப்படி சமாளி? வீட்டில் போட்டாவே அடுத்த வேலை சோறு கிடைக்காது. உங்களுக்கே சோறு கிடைக்காது? ஆமாம், நான் வெளியில் போய் சாப்பிட்டோம். அதாவது பட் இட்ஸ் கோயிங் குட். அது ஒரு நல்லா இருக்குது. சண்டை போடாமல் ஜாலியாக போயிட்டுருக்குது. என்னென்னா ஓகே, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்கணும், முடிஞ்சிடுச்சு. அதோட அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது ஒரு செலிப்ரிட்டிக்கு நீங்கள் இப்போ செஞ்சு தந்ததில் ரொம்ப அட்மையர் ஆகி பயங்கரமாக விஷ் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கா இருக்கும்? மேடம் ஜெயலலிதா. அவங்களுக்கு வந்து ஸ்வீட்லாம் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதில் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு அவங்க சாப்பிட்டு பார்த்தது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்போ நடந்தது கொஞ்சம் டீட்டெயிலாக? பச்சை மிளகா அல்வா கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு பச்சை மிளகா அல்வா இல்லை அப்படின்னு. பச்சை மிளகா அல்வா இல்லை, இது ஏமாத்துறதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி செஞ்சு காமிச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஷெஃப் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தேன். அவன் எக்ஸாம்பிள் செஞ்சான். இப்போ பச்சை மிளகான்னா வாட் நான்சென்ஸ் மேக் யூ ஃபெயில் அப்படின்ட்டான் அவன். இல்லை ஷெஃப், இது பச்சை மிளகா தான் எங்கள் ஷெஃபோடைய ரெசிபி, இது சொல்லு அப்படின்னு சொன்னான். பட் அவன் அக்ரி பண்ணிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆமாண்டா என்னோடய ரெசிபி இது. அதுக்கப்புறம் தான் மார்க்கே போட்டான் அவனை ஏமாத்திர நினச்சிட்டாங்க. எப்படி அந்த இன்சிடெண்ட் நடந்தது சார்? இல்லை, நான் ஏதாவது ஒரு ஸ்வீட் கொடுக்குறேன்னு நினச்சேன். ஒரு கேஷுவலாக ஐ தாட் ஐ மேக் சம் பச்சை மிளகா அல்வா அப்படின்னு. அது அந்த அல்வா பச்சை மிளகா காரம் தெரியாது உங்களுக்கு. அதில் இப்போ பாதாம் எசன்ஸு, பாதாம் பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா அல்வா மாதிரி எடுத்துகிட்டு வந்தோம். அந்த அல்வா கன்சிஸ்டன்சி இஸ் டூ குட். அவங்க முதல்ல கொஞ்சம் சாப்பிட்டாங்க, நம்பவே இல்லை அவங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் இப்படி தான் நான் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவங்க ஃப்ரெண்டு தான் நூன் மில் ஸ்கீம் ஃபுல்லாக பண்ணி கொடுத்தேன். ஓகே. அதாவது சத்துணவு திட்டம் ஃபுல்லாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பண்ணி கொடுத்தேன். இந்த கவர்மெண்ட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அது 14 வெரைட்டி ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு சந்தோஷம். ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஜேர்னியில் எனக்கு நிஜமாகவே இவங்களுக்கு சமைச்சு போடணும், இவங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது இந்த பர்சன்ஸ்க்கு அப்படின்னு ஒரு ஆசை உண்டா? எனக்கு 2 பேரும் கொடுக்கணும்னு ஆசை. ஒன்று விஜய், எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2வது அஜித். ஏன்னா அஜித் இஸ் a குட் குக். விஜய் ஆக்சுவலி லைக்ஸ் ஃபுட். ஸோ 2 பேருக்கு நான் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது நிறைய நாள் திங்க் பண்ணியிருக்கேன். பட்டு நிஜமாக வரும்போது வரணும்னு விட்டுட்டேன். என்ன காரணம் அவங்க 2 பேருக்கு? எனக்கு பிடிக்கும். பேசிக்காகவே எனக்கு விஜய் ஆட்டிடியூட் பிடிக்கும் எனக்கு. அது மாதிரி அஜித்துடைய அந்த சிம்பிளிசிட்டி பிடிக்கும் எனக்கு. எனக்கு அஜித்தை பிடிச்ச காரணமே அந்த பெப்பர் சால்ட் ஹேர் ஸ்டைல், தாடி, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஐ லைக் இம் ஸோ மச் ஆக்சுவலி. இன்னொரு விஷயம் என்னென்னா, அஜித் இன்றைக்கி அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரை அந்த ராஷ்டிரபதி பேரில் பார்க்க போகிறேன்றது சந்தோஷம். அதே மாதிரி எனக்கு அஸ்வின் ரவிச்சந்திரன் பிடிக்கும் பவுலரில், அவரையும் பார்க்குறேன். இப்போ எனக்குள்ளே என்ன எக்ஸைட்மெண்ட்னா, இவங்களோட நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். எப்படியாவது பிரசிடெண்ட்டோட ஃபோட்டோ கண்டிப்பாக எடுப்பாங்க. இன்னொரு ஆசை, பிரைம் மினிஸ்டரோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஆசை. இவங்களை நேராகவே பார்க்கறது கஷ்டம். நம்ம போகிறோம், அங்கே இருப்பாங்க, அலோவ் பண்ணால் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. அப்போது அந்த 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 ஒரு அதை பற்றின ஒரு திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? எப்படி அது எக்ஸைட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கே எப்படி போக போகிறோம், எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு. அது எக்ஸைட்மெண்ட் விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. மெயினாக பிரைம் மினிஸ்டரோடையும் அதே மாதிரி இவங்களோடலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஆசை இருக்குது. இல்லை என்ன எப்படி நீங்கள் அஜித் சாரை மீட் பண்ண தான் போகிறீங்க? அஸ்வின் சார் இங்கே தான் இருக்காரு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அஜித் சார் இப்போ நீங்கள் பார்த்து பேசும்போது என்னெல்லாம் பேச வாய்ப்பு? ஒன்றுமே இல்லை. கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உங்களோட ஒரு ஃபோட்டோ, உங்கள் ஹேர் ஸ்டைல் பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும். உங்களை இதில் இப்படி வருவார் தெரியுமா? அந்த படம் பேர் அவர் பேர் என்ன, கருணாஸ். அந்த ஜீப்பில் ஏறுவார், அது ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கோசமே அவர் பார்க்கணும். அப்புறம் இது மறக்காமல் சொல்லுங்கள் சார், அது ஒரு நாள் விருந்து வைக்கணும். கண்டிப்பாக. அவர் 2 பேருக்கு ஒரு நாள் அதையும் சொல்லிட்டு வருவேன் நான், உங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடே கையில் சாப்பிடணும். ஏன்னா விஜய் அஜித் அப்படின்னு சொல்லும்போது 2 பேர் 2 எக்ஸ்டெண்டில் வேறு லெவலில். நான் அந்த லெவலில் திங்க் பண்ணேன். எனக்கு பிடிச்ச ஆளுங்க இல்லை சொல்கிறேன், இன்னைக்கு அவங்க சொல்கிறேன் எல்லாமே ஒரு ஐகானிக்காக மாதிரி. எனக்கு ஒரு சந்தோஷம், டெஃபினட்டாக அஜித் கூட ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம அங்கே மீட் பண்ணுறோன்றது ஒரு சந்தோஷம்.
ரெண்டாவது வந்து இவருக்கும் சாப்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இது வந்து திங்கிங் அது. பட் நடக்குமா நடக்காதான்றது காட் இஸ் கிரேட். இப்போ நிறைய ஷோஸ்க்காகலாம் வெளியே ட்ராவல் பண்ணுறது, இந்த கடல்ல எல்லாம் போய் சமைக்கிறது, என்னென்னமோ பண்ணுறீங்க. அதில் மறக்க முடியாத அனுபவம் எது? அது இதில் தான், கடலில் சமைச்சது தான். அப்படியா? ஆமாம், நண்டு சமைச்சதும் மீன் சமைச்சதும். என்ன நடந்தது? அதாவது நண்டு ஓடிட்டே இருக்காது பாட்டுக்கு, கை கச்சிட போதுன்னு பயம். அதுக்கப்புறம் இந்த தோலை அது மேலே இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அது ஐயோ இப்படி திரும்பி அவரை கத்தனா. அப்புறம் வந்து அந்த மீனவர்கள்லாம் வந்தாங்க, அவங்க போட்டு கொடுக்கலாம் பிரித்து போட்டு அப்புறம் கட் பண்ணி கொடுத்தாங்க. அந்த நண்டு இவ்வளோ பெரிய நண்டு அது கடிச்சுன்னா கடிச்சு கை அவ்வளோதான் கட் ஆகிடும், அந்த அளவுக்கு அந்த ஒரு இது. பட் இட் வாஸ் எ குட், அந்த பர்டிகுலர் எபிசோட் வாஸ் வெரி குட். ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அதை. வேற எங்கே போய் ரொம்ப பயங்கர ஃபன் பண்ணோம் அன்னைக்கு? அல்டிமேட் இதில் ஆஸ்திரேலியாவில் பண்ணோம். அங்கே போயிட்டு யாரெல்லாம் என்ன, நானும் என் ஸ்டூடெண்ட்டு விஜய்ன்னு சொல்லிட்டு. ஓகே. அங்கே வந்து ஒரு கான்டினென்டல்ஸில் லாப்ஸ்டர் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதை பண்ணும்போது. அவனை கலாச்சிட்டு பண்ணும்போது அந்த லாப்ஸ்டர் வந்து இவ்வளோ பெரிய லாப்ஸ்டர். அது வந்து என்னுடைய ஸ்டைலில், இந்தியன் ஸ்டைலில் பண்ணேன். அங்கே அடுப்பில் வந்து இட்ஸ் எ பார்க் ஆக்சுவலாக. ஒரு திண்ணை மேலே வச்சு அடுப்பை வச்சு அந்த எப்படி கொள்ள இன்னும் அது ஸ்டவ் மாதிரி வச்சு பண்ணோம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த அவனோட பேசுறது, நான் ஓன் ஸ்டூடெண்ட், அவன் என்கிட்ட படித்தவன். ஆனால் அவனை கலாச்சிட்டு பண்ணது வந்து கேம் வந்து யூடியூப்பில் வந்துருச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அந்த லாப்ஸ்டர், அவ்வளோ பெரிய லாப்ஸ்டர் நான் பார்த்ததே இல்லை. அதை வச்சு சமைக்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக சார், இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நிறைய இளைஞர்களுக்கு இன்றைக்கி ஆசை இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயத்த செஞ்சுருக்கீங்க அப்படிங்கும்போது. நீங்கள் வரணும்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல்டுக்கு வந்தால் கூட நீங்கள் உங்கள் திங்கிங், உங்கள் தாட்டு எல்லாமே வந்து ஒரே ஒரு ஆங்கிள் தான். ஐ வாண்ட் டு மேக் அ கரியர் இன் தி கேட்ரிங். நான் டைவர்ட் ஆக மாட்டேன். எனக்கு கண்டிப்பாக இதில் தான் நான் வந்து பண்ணணும். செஃப்பாக தான் ஆகணும், இல்லை ஒரு ஜிஎம் ஆகணும், இல்லை எஃப்எல்பி மேனேஜர் ஆகணும். நீங்கள் மைண்டில் டிட்டர்மின் பண்ணிட்டீங்கன்னா, அது டுவர்ட்ஸ் அந்த கோல் நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கனாவே யூ வில் பிகம் வாட் யூ ஆர். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பிடிக்கல, இது நான் இன்ஜினியரிங் போகிறேன்னா இந்த கோர்ஸுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் போயிடும். அதனால் பி டிட்டர்மின் வாட் யூர் திங்கிங், பி டிட்டர்மின். ஷெஃப் ஆகணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷெஃப் ஆவீங்க. அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்திங்கன்னா வாய்ப்பே இருக்குது. 100% யூ கெட் இட். யார் என்ன சொன்னாலும் அதில் இருந்து கேட்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி பேரண்ட்ஸுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க இது படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. லக்கிலி நான் வந்து அதை மீறி படித்ததால் நான் இந்த லெவலில் இருக்கேன். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி நான் ஒரு அக்கௌண்ட்டு பிகாம் படிச்சிருந்தாலும் ஒரு அக்கௌண்ட்டில் அந்த ஷேரில் அவருக்கு பேப்பர் ஒர்க் தான் இருந்திருக்கும். இன்றைக்கி இந்த மாதிரி இருந்திருக்காது. அதில் எனக்கு வந்து இதுதான் படிக்கணும்னு ஆசை. அதனால் ஒரே ஸ்டாண்டர்ட் இருந்தேன், நான் இதுதான் படிக்க போகிறேன்னு. அதே மாதிரி நீங்களும் ஒரே ஸ்டாண்டர்ட் வைக்கணும், இதான் படிக்க போகிறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார். எங்களுக்கு அதான் சொன்னேன், எங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபீல், எங்கள் கூடவே பயணப்படக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்றது எல்லாருக்குமானது, எங்களுக்குமானது அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் என்னெல்லாம் உங்கள் மனசில் உண்டோ அதெல்லாம் வசப்படட்டும். எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதுக்கு நன்றி. தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப அழகாக இன்டர்வியூ எடுக்கிறீங்க. தேங்க்யூ. மொத்த குடும்பமும் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic, no side effect. Link in description. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand.